அவர்களுக்கு சுமார் 7 அமைச்சர்களை பெற்றிருந்த கருணாநிதி இந்த 17 ஆண்டுகளிலே ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இணை துணை அமைச்சர் வாங்கி தந்ததுண்டா? சமூக நீதி காவலர் என்ற பட்டம் உனக்கு என்ன ஒரு கேடா? இணைத்துறை அமைச்சர் இஸ்லாமியனுக்கு வாங்கி தந்ததுண்டா? பொதுப்பணித்துறை, நீதித்துறை, கலால்துறை, சட்டத்துறை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்களை 50 ஆண்டு காலத்திலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமியர்களுக்கோ தலித்துக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வழங்கியதுண்டா? நான் கேட்கின்றேன். பொதுப்பணித்துறையை 3ஆம் கிளாஸ் செயலாளர் தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராக 3ஆம் கிளாஸ் செயலாளர் இருந்திருக்கார். ஆனால் படித்த பண்பான எத்தனையோ இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், தலித்து இருந்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை, நீதித்துறை, நிதித்துறை போன்றவருக்கு தலித்துக்களோ இஸ்லாமியர்களோ தகுதியற்றவர்களா? சமூக நீதி காவலர் என்று கருணாநிதி சொல்வதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இங்கே வந்து நிற்கக்கூடிய TR பாலு அவர்கள் யார்? ஒரு மாணவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியிலே படிக்கிறான் என்று சொன்னால் அது பள்ளியினுடைய குற்றம் அல்ல, மாணவனுடைய குற்றம். முதலிலே சென்ற முறை நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் நின்றீர்கள், அவர்களுக்கு நன்றி கூட சொல்லாமல் நன்றி கெட்டவராக வந்துவிட்டீர்கள். அதற்கு முன்பு தென் சென்னையில் நின்றீர்கள், இப்பொழுது தஞ்சாவூரில் நிற்கிறீர்கள், நாளை கன்னியாகுமரிக்கு ஓடுவீர்கள். தஞ்சை மக்களை ஏமாற்றிவிட்டு பின்பு சீட்டு கிடைக்கிறது என்றால் கடலில் விழுந்து சாவீர்களா என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதி மாறி ஓடும் TR பாலு, சுரமதிட்டு ஓடும் TR பாலு, யோக்கியத்தை TR பாலு, திருட்டு பாலு, TR பாலு என்று சொன்னால் திருட்டு பாலு. அத்தகைய திருட்டு பாலுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா? தஞ்சையை பாலைவனமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்த TR பாலு, இந்த மக்களை அடகு வைத்து சுமார் 2000 கோடி ஊழல் செய்த TR பாலு, இந்த மக்களை அடகு வைத்து மீத்தேன் வாயு திட்டத்தில் கையெழுத்திட்ட TR பாலு அமைச்சராக வேண்டுமா என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். அத்தகைய TR பாலு, அந்த திருட்டு பாலு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு 7 முறை இந்த தொகுதியில் இருந்த பழனிமாணிக்கம் திருச்சியிலே போய் நிற்க முடியாது, காஞ்சிபுரத்திலே நிற்க முடியாது, வேலூரில் நிற்க முடியாது. ஆனால் TR பாலு நினைத்தால் வேலூரிலே முஸ்லிம் வேட்பாளரை மாற்றிவிட்டு கூட நிற்க முடியும். கலைஞர் அவருக்கு இடம் தருவார். அவர் தென் சென்னையிலே நிற்க முடியும், அவர் கன்னியாகுமரியிலே நிற்க வேண்டும், எங்கு வேண்டுமானாலும் நிற்கலாம். ஒருவன் வாசல் வழியாக வருவது ஒரு விதம், கொள்ளைப்புறத்து வழியாக கூட வரலாம், அது ஒரு விதம். கூரையை தீர்த்துக் கொண்டு கூட வரலாம், அது ஒரு விதம். விருந்தாடி என்று வந்து கொண்டு வீடே எனக்கு சொந்தம் என்று சொல்வது போல அடுத்தவன் வீட்டில் புகுந்த TR பாலு ஒரு இன துரோகி அல்லையா? இன்றைக்கு கட்சிக்காரனே துரோகம் செய்வான், இந்த நாட்டு மக்களை துரோகம் செய்ய மாட்டான் என்று எந்த அளவிலே நீங்கள் சரி என்று நினைக்கின்றீர்கள்? உன் சொந்த கட்சிக்காரனை துரோகின TR பாலு ஸ்ரீபெரும்புதூரிலே மாணவர்களுக்கு சாதாரண ஒரு தலைப்பழம் 4 லட்சம் ரூபாய்க்கு கட்டித்தர யோகியதை இல்லை என்று சேப்பந்து பத்திரிகை எழுகிறது. என்ன நீ பாலம் கட்டின ட்ரெயின் விட்ட தங்க நகர்கரை சாலை மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாயுடைய திட்டம், அந்த தங்க நகர்கரை சாலை திட்டத்தை உனக்கு சொந்தம் கொண்டாட என்ன யோகியதை இருக்கிறது TR பாலு என்று நாங்கள் கேட்கின்றோம். அத்தகைய TR பாலு இங்கு வேட்பாளர் என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? அரசு ஊழியர்களா இன்னும் 20 வருஷம் கழிச்சு தெருவுண்டு பிச்சை எடுக்க போறீங்க. அரசு ஊழியர் நண்பர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பென்ஷன் திட்டத்தை ஒழித்து கட்டியது இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு இவர்கள் பென்ஷன் இல்லாமல் ரோட்ல நின்று அரசு ஊழியர்கள் பிச்சை எடுக்க போறா. அத்தகைய நிலையை உருவாக்கிய கருணாநிதிக்கு சமூக நீதிக்காக அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவன். இன்றைக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு பஞ்சாயத்து பண்ற பஞ்சாயத்து தலைவர் அவர் கட்சி தலைவர் என்ற யோக்கியதை என்ற நாளாயிடுச்சு. நான் கேட்கின்றேன், இந்த கனிமொழிக்கு அமைச்சர் பதவி வாங்குவதற்காகவும் இந்த அவருடைய மகனுக்கும் மருமகளுக்கும் அவருடைய கள்ள மருமகளுக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் அமைச்சர் பதவி வாங்குவதற்காக சிறுபான்மையினத்தையும் தலித்தையும் பலிகளாக்கி நாளைக்கு நரேந்திர மோடியிடம் சென்று பிச்சை எடுக்கவும் தயங்காத கருணாநிதி தன்னுடைய நிலையை தன்மானத்தில் அடகு வைத்து பலனார்கள் ஆகிவிட்ட கருணாநிதியினுடைய வேட்பாளர் TR பாலு பணத்திற்காக வாக்களிப்பவர்களா? நீங்கள் தஞ்சை மக்கள் சன்மான முக்கம் உள்ளவர்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலம் பொற்காலமாக வர வேண்டும் என்று சொன்னால், இந்த தஞ்சையிலே சேட்டலைட் நகரமாக தஞ்சை மாற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை ஏமாற்றி பணத்தை கொடுத்து இந்த தஞ்சையை பாலைவனமாக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற TR பாலுவை தூக்கி அடிங்கள். அதே போல நிலக்கொள்ளை செய்து இன்றைக்கு பஞ்சாயத்திலேயே பல கோடி ரூபாய் அடித்து கொள்ளையடித்த பரசுராமனை தூக்கி எறியுங்கள். நரேந்திர மோடியை பாதுகாப்பு ஆக்க வேண்டும் என்று சாதனை இருங்கள். நரேந்திர மோடி இன்றைக்கு பொதுப்பணித்துறையை இஸ்லாமியர்களுக்கு இந்த 50 ஆண்டு காலத்திலே எந்த இயக்கம் வழங்காத பொழுது வசுந்தரராஜே சிந்தியா இந்தியாவிலேயே முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வசுந்தரராஜே சிந்தியா யூனிஸ் கான் என்பவருக்கு பொதுப்பணித்துறை நிதித்துறையை வழங்கி இஸ்லாமியர்களை கௌரவப்படுத்திய கட்சி
கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இது மதவாத கட்சி அல்ல, இது இனவாத கட்சி அல்ல. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அருமை தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள், அருமை தலைவர் இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய பொக்கிஷம் APJ அப்துல் கலாம் அவர்களை தமிழகத்திலிருந்து ஜனாதிபதி ஆட்சி காட்டியவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அத்தகைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மதம், இனம், ஜாதி என்று பார்ப்பதில்லை. அவர் இந்தியாவுக்கு எதிரானவராக இருந்தால், அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றுதான். இந்திய தாயினுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்தியத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குண்டல் வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு எதிரானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, இன்றைக்கு திருடன் பலராக இருக்கா. ஒருத்தர் கண்ணை கோலிடுவா, ஒருத்தர் வீட்டை உடைப்பா, ஒருத்தர் பிட்பாக்கெட் அடிப்பா. ஆனா எல்லாருக்கும் பொதுவா போலீஸ்காரனை பிடிக்காது. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கண்டா இந்த சுருட்டு பைய, மன்னமாரி பைய, முடிச்சாய்க்கு பைய, இவங்க எவனுக்கு பிடிக்காது. இந்தியாவிலே சுட்டு விரல் காட்டி இன்றைக்கு இந்தியாவை மேலோங்கி செய்யக்கூடிய பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார். பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர இருக்கின்றார். நம்மிடத்திலே பாகிஸ்தான்காரன் வந்து வாழாட்டார், சைனாக்காரன் வந்து வாழாட்டார், இந்தியாக்காரன் இதெல்லாம் பார்த்து காலாட்டார். இந்த இந்தியாவை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால், வளமாக்க வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆக வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, தலித்துகளுக்கு, ஜாதி, மத, இனம், மொழி இவற்றுக்கு அப்பாற்பட்டு வாக்கு வங்கி அரசியலை காண்பு பாரதத்திலே நரேந்திர மோடியுடைய ஆட்சி மலரும் மலரும் வெல்லும் என கூறி வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்புரையாற்றிய